அடுத்தவன் உன்னை ஏமாத்தினா வலிக்கும், ஆனா போக போக மறந்துடும். இதுவே உன் சொந்தக்காரன் உன்னை ஏமாத்தினா அது உன்னை கொன்ன மாதிரி வலி இருக்கும் என்று சாணக்கியர் சொல்றாரு. உன் வாழ்க்கையில உன்னை அதிகமா காயப்படுத்துறது யாரு தெரியுமா? அடுத்த மனுஷங்க கிடையாது. நீ நம்பிக்கை வச்சிருக்கிற உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்ச உன் சொந்தக்காரங்க தான். நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. இவன் நம்ம சொந்தக்காரங்க, இவள் நம்ம ரத்தம், இவங்க நம்மளை ஏமாத்த மாட்டாங்கன்னு. ஆனா சாணக்கியர் சொல்றாரு, உன் பலவீனம் யாருக்கு தெரிஞ்சிருக்கோ அவன்தான் முதல்ல உன்னை ஏமாத்துவான். அடுத்தவனுக்கு தெரியாத உன் ரகசியம் உன் சொந்தத்துக்கு தெரியும். எதிரிக்கு கிடைக்காத உன் வாய்ப்பு உன் சொந்தத்துக்கு கிடைக்கும். அதனாலதான் துரோகம் பெரும்பாலும் வெளியிலிருந்து வராது, வீட்டுக்குள்ளேயே பறக்குது. நீ தோத்தப்போ அடுத்தவங்க சிரிப்பாங்க, ஆனா சொந்தக்காரங்க அமைதியா ரசிக்குவானுங்க. நம்ம கிட்ட வந்து அப்படியா, ஐயோ பாவம் கவலைப்படாத பரவாயில்லன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள நல்லா வேணும்னு நினைக்கிறவங்க யார் தெரியுமா? அதுதான் சொந்தக்காரங்க. சாணக்கியர் சொல்றாரு, அதிகமா அன்பு காட்டுற எல்லாரையும் நம்பக்கூடாது. அதிகமா அமைதியா இருக்கிறவங்கள கவனிக்கணும். உன் வளர்ச்சியை எதிரி தடுக்க முயற்சி பண்ணுவான், ஆனா சொந்தம் மெதுவா நிறுத்தும். உன் கனவுகளை எதிரி எதிர்ப்பான், ஆனா சொந்தம் நடக்காதுன்னு உடைப்பான். இதான் உண்மை. உன்னை கீழே இழுக்க கயிறு பிடிக்கிற கைகள் பல நேரம் சொந்த கைகளாகத்தான் இருக்கும். அதனால சாணக்கியர் சொல்றாரு, உன் வாழ்க்கை ரகசியங்களை உன் ரத்தத்துக்கே சொல்லாதே. அதாவது சொந்தக்காரங்க கிட்ட உண்மையை சொல்லவே கூடாது. தேவைப்பட்டா உன் நிழலுக்கு கூட சொல்லாதே. நம்பிக்கை வை, ஆனா கண்மூடித்தனமா நம்பாதே. எல்லாருக்கும் எல்லாம் சொல்லாதே. நினைவில் வை, உன்னை உடைக்க முயற்சி பண்ற எல்லாரும் உன் எதிரிகள் இல்ல. நீ முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க பல பேர் உன் சொந்தங்கள் தான். அதனால அமைதியா வளரு, பேசாம ஜெயி, முடிவை மட்டும் காட்டு என்று சாணக்கியர் சொல்றாரு. உன் வாழ்க்கையின் வெற்றிதான் உன் எல்லா எதிரிகளுக்கும் சில சொந்தங்களுக்கும் கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனை. அதனால சொந்தங்களை முழுவதும் நம்பி விடாதே. உனக்கு குழி பறிக்கிறதுக்கு அவங்க தான் முக்கியமாக காரணமா இருப்பாங்க. உன்னோட வெற்றியை பார்த்து அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு உயர்ந்து நிப்ப. அதுக்கு இந்த சாணக்கியரோட அறிவுரையை கேளு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க.